நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பங்களில் ஊற்றப்பட்டு ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவாராக. மெதடிஸ்ட் சபையினுடைய எழுப்புதல் ஹோலி கிளப் என்று சொல்லப்பட்ட ஒரு 60 பேர் கூடி தினந்தோறும் காலையில் 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர்கள் உபவாசம் எடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஒவ்வொரு சபை மக்களும் அங்கத்தினர்களும் அப்படி கூடி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அவர்கள் முழு இரவு ஜெபத்தை நடத்தி வந்தார்களாம். அப்படி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு முறை அந்த முழு இரவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அதிகாலை 3 மணிக்கு ஆண்டவர் வானத்தை திறந்தார். வானத்தை திறந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்குள்ள மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். தானாக ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது அவர்கள் புலம்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது இப்படித்தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தார். காலையில் 5 முதல் 7 மணி வரைக்கும் ஜெபம். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபங்கள். இப்படிப்பட்ட ஜெபங்களை நியமித்து அந்த நாட்களில் ஜெபித்த போதுதான் மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய எழுப்புதல் உண்டாயிற்று. ஜெபம் அதற்கு மூல காரணமாய் இருந்தது என்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடியும். ஆகையினாலே நீங்கள் உங்கள் சபைகளிலே ஜெபிக்க மறக்காதிருங்கள். காலையில் ஜெபம், மதிய ஜெபம், முழு இரவு ஜெபம், தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம்தான் தேவ பிரசன்னத்தை அந்த நாட்களிலே கொண்டு வந்தது என்பதை பார்க்கிறோம். யோனத்தான் எட்வர்ட் என்று சொல்லப்படுகிறவர் 1730 ஆண்டு முதல் 1740 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அதுதான் முதலாவது அவேக்கனிங், முதலாவது மக்கள் மத்தியிலே வந்த ஒரு பெரிய உணர்வு என்று சொல்லப்படுகிறது. யோனத்தான் எட்வர்ட், அவருக்கு சரியாக கண் தெரியாது. ஆனால் 13 ஆண்டுகள் ஆண்டவருடைய வசனத்தை அவர் படித்து அவர் அதிக பக்கத்தில் வைத்துதான் அவர் பிரசங்கத்தை எழுதி வைத்துதான் அவரால் வாசிக்க முடியுமா? ஆனால் பாவிகள் தேவனுடைய கையிலே என்ற அந்த பிரசங்கத்தை அவர் முழு இரவும் ஜெபம் பண்ணி விட்டு வந்து அந்த செய்தியை அவர் பிரசங்கித்தாராம். உபாகமம் 32 அதிகாரம் 35 வசனத்தை வாசியுங்கள். பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். பழிவாங்குதல் பதிலளிப்பது எனக்கு உரியது. ஆபத்து உங்களுக்கு தீவிரித்து வரும் என்ற அந்த செய்தி, தேவனுடைய கையிலே பாவிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று அவர் பிரசங்கித்த போது ஜனங்கள் எல்லாரும் பாவ உணர்வடைந்து முதலாவது அவர்கள் கதறினார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கதறினார்கள். அவர்கள் ஆலயத்தினுடைய தூண்களை பிடித்து அவர்கள் கதறி அழுது ஒப்பு கொடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, 12 மணி அளவிலே ஒரு நல்ல ஜெபம், 12 மணி மதிய நேரத்தில் ஒரு நல்ல ஜெபத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள். நியூயார்க் பட்டணத்திலே எல்லாமே பயங்கர போராட்டத்துக்குள்ளே போனார்கள். பேங்குகள் 29 பேங்குகள் மூடப்பட்டு விட்டது. அங்கு இருந்த வியாபாரங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஜனங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. ஜனங்களுடைய பொருளாதாரம் நஷ்டமடைந்தது. இவைகளெல்லாம் சம்பவித்து மனிதர்களுக்கு பணம் இல்லை, மனிதர்களுக்கு வேலை இல்லை, மனிதர்களுடைய பேங்குகளை நம்ப முடியவில்லை.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்தபோது 1850ஆம் ஆண்டு அங்கே ஒரு நியூயார்க் பட்டணத்திலே ஆண்டவர் எழுப்புதலை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? 12 மணிக்கு ஜெபம். எல்லா பேங்குகள், எல்லா இடங்களிலேயும் வியாபார ஸ்தலங்களெல்லாம் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் மூடிவிட்டு ஜெபத்திலே உட்கார்ந்தார்கள். அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள். வேலை இல்லாமல் போய்விட்டது, பண கஷ்டம், நஷ்டம் எல்லாமே, எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒரு உதவி இல்லாமல் போன போது ஒரே உதவி ஆண்டவர் மாத்திரம்தான் என்று நம்பினார்கள். நம்பி அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். முதல்ல ஜெபத்துக்கு 6 பேர் தான் கூடி வந்தார்கள். ஆனால் பின்பு பார்க்க ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் கூடி வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் வித்தியாசமான இடங்களிலே உட்கார்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணின ஆரம்பித்த போது நியூயார்க் பட்டணமே அசைந்தது. நியூயார்க் பட்டணமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தது. சுமார் 20 லட்சம் ஜனங்கள் அந்த பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். பின்பு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். 20 லட்சம் பேர் ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பினார். ஜெரமையா லாக்ஸ்பியர் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் தான் அந்த 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் உள்ள ஜெபத்தை ஆரம்பித்தார். எல்லா இடங்களிலேயும் அந்த ஜெபங்கள் பரவின போதுதான், தொடர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்த போது எழுப்புதல் வந்தது. நம்முடைய தேசத்தில் இந்த நாட்களில் தொடர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் சில ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் ரட்சித்து கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் சபையில் தொடர்ந்து ஒரு ஜெபம் நடக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு நல்ல ஜெபங்கள் இருக்கட்டும். கொஞ்சம் இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் உங்கள் ஊழியரோடு கூட சேர்ந்து இணைந்து நீங்கள் தொடர்பாக ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். இப்பொழுது 50 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. 38 மாவட்டங்களிலே உள்ளவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஜெபத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடப்பது ஒரு தேவனுடைய சுத்த கிருபை தான். எல்லாமே அசந்து இருக்கும்போது, எல்லாரும் வேலையை இழந்து கொண்டிருக்கும் போது, எல்லாரும் பலவிதமான சூழ்நிலையிலே எல்லா பொருளாதார நஷ்டங்களும் இந்த நாட்களில் உண்டாயிருக்கும் போது கர்த்தர் ஒருவர் தான் விமோசனம் கொடுக்க முடியும். ஆகையினால நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் எப்படி ஜெபத்தின் மூலமாக வந்தது? இவான் ராபர்ட்ஸ் என்பவர் 13 ஆண்டுகள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணினாராம். தொடர்ந்து ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் 1 மணி முதல் 5 மணி வரைக்கும் அவர் விழுந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார் ஒரு எழுப்புதலுக்காக. அது மாத்திரமல்லாமல் காலையில் அதுக்கு பின்பு 9 மணிக்கு அவர் ஆரம்பிக்கிற ஜெபம் 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். இவான் ராபர்ட்ஸ் எப்படியாயினும் ஒரு எழுப்புதல் வேல்ஸ் தேசத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு அவர் மனம் உடைந்து ஜெபம் பண்ணுவாராம். வேலைக்கு போனார், வேலையிலே அவர் இருக்க முடியவில்லை, ஜெபம் பண்ண வந்து விட்டார். அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு போனார். அந்த பைபிள் ஸ்கூலில் கொஞ்ச நாள் படித்தார். ஆனால் அங்கே அவரால் இருக்க முடியவில்லை. ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவி அவரை பிடித்தது. அது மாத்திரமல்ல, அவர் சபைக்கு அவர் ஒழுங்காக போய் மூடி கிடந்த சபைகளை திறந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்.
அதுக்கு பின்பு அவரை சபையை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள். சில வாலிபர்களை கூப்பிட்டு அவர்களோடு கூட அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஆல் நைட் பிரேயர் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 3 மாசம் இவ்விதமாக முழு இரவு ஜெபத்தை அவர் செய்ய ஆரம்பித்த போது எழுப்புதல் ஊற்றப்பட்டது. சிறைச்சாலைக்கு ஆட்கள் போகவில்லை. காரணம், அவர்கள் தண்டனை கொடும் பாவங்களை அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்கள். ரவுடி கூட்டங்கள் எல்லாம் மனம் திரும்பி விட்டது. கோர்ட் ரூம் எல்லாம் காலியாகி போய்விட்டது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸுக்கு வேலை இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல கொயர் ஒன்று ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் எல்லா பார் கிளப்புகள், குடிகார கடைகள் எல்லாம், குடிகாரன் குடி போய் கடையில் வாங்கும்போது அவன் பாட்டில் கூட தூக்க முடியாம அவன் கைகளெல்லாம் நடுங்கி பாட்டில் கீழே போட்டுட்டு நேர ஆலயத்துக்கு ஓடி வந்தார்கள். ஆகையினாலே அந்த சாராய கடைகளெல்லாம் மூடப்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததின் ரகசியம் அன்றைக்கு ஜெபம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. இதுதான் இந்தியாவிலே நடக்க போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாவித சாராய கடைகள் மூடப்படும், சினிமா சாலைகள் மூடப்படும், பயங்கரமா எல்லா ஹோட்டல்களிலும் நடன சாலைகள் ஆரம்பித்திருக்க நடன சாலைகள் மூடப்படும். போலீஸ் ஸ்டேஷன்கள்ல ஆட்கள் போய் அங்கே எந்த விதமான கேஸுகள் இருக்காது. அந்த கோர்ட் கேஸுகள் எல்லாம், பயங்கரமான கேஸுகள் எல்லாம் அங்கே நடக்காமல் மனம் திரும்பி விடுவார்கள். ஒருவர் மன்னிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள். பயங்கரமான விபச்சார வேசித்தன ஆவிகளை கொண்டவர்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வருகிறது ஜெபத்தின் மூலமாகத்தான். ஜெபம்தான் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு மூல காரணம். எல்லா சபைகளும் ஜெபிக்கணும், எல்லா விசுவாசிகளும் ஜெபிக்கணும், எல்லா சின்ன குழுக்களும் ஜெபம் பண்ணணும்.